பிரச்சனைகள் தீர ஏற்ற வேண்டிய தீபம். நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். கஷ்டங்கள் என்பதும் வரத்தான் செய்யும். அவற்றை சரி செய்வதற்குரிய முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். ஒரு சில பிரச்சனைகளுக்கு எவ்வளவுதான் முயற்சிகள் நாம் செய்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படுவோம். அந்த சூழ்நிலையில் தெய்வமே கதி என்று தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டுதலையும் முன்வைப்போம். அப்படி குறிப்பிட்ட பிரச்சனை தீர்வதற்கு வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாகவே தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் வீட்டில் கண்டிப்பாக தீபமேற்றி வழிபாடு செய்வார்கள். ஆலயத்துக்கு செல்பவர்களாக இருந்தாலும் ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வார்கள். தீபம் என்பது எந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும். அதனால்தான் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெய், திரி போன்றவற்றை வாங்கித்தர வேண்டும் என்று கூறுவார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் நம்முடைய பிரச்சனையையும் தீர்க்கும். அந்த தீபத்தை எதை கொண்டு ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், எந்த கிழமையில் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த 3 கிழமைகளில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். அதேபோல் இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றக்கூடாது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தை எப்பொழுதும் போல் ஏற்றிய பிறகு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெயால் நாம் தீபம் ஏற்றும் பொழுது நம்மிடமும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் முற்றிலும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. வீட்டின் தென்மேற்கு திசையில் எந்த அறை இருந்தாலும் அந்த மூலையில் ஒரு சிறிய தாம்பூலத்தட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாம்பூலத்தட்டின் மீது ஒரு அகல் விளக்கை வைக்க வேண்டும். இந்த அகல் விளக்கு சற்று பெரியதாக இருக்க வேண்டும். அந்த அகல் விளக்கு நிறைய வேப்ப எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்கள். பிறகு பஞ்சுத்திரி போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு அந்த எண்ணெயில் நெல்லிக்காயின் கொட்டைகள் 6 போட வேண்டும். இந்த நெல்லிக்காய் கொட்டைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அல்லது நெல்லிக்காயை வாங்கி அதன் சதை பகுதியை நீக்கிவிட்டு கொட்டைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இதில் நாம் வசம்பு பொடியை சேர்க்க வேண்டும். வசம்பு வாங்கி வந்து காய வைத்து வீட்டில் பொடி செய்து வைத்து கொண்டு அந்த பொடியிலிருந்து 2 சிட்டிகையை இந்த எண்ணெயில் போட்டு தீபமேற்ற வேண்டும். பிறகு ஒரு சிறிய வசம்பு கட்டையையும் அந்த எண்ணெயில் போட்டுவிட வேண்டும். பிறகு அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று முழு மனதோடு குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த தீபமானது குறைந்தது 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். அடுத்த முறை தீபம் ஏற்றும் பொழுது அகல் விளக்கை சுத்தம் செய்து புதியதாக எண்ணெய் ஊற்றி புதிய திரி போட்டுக் கொள்ளுங்கள். நெல்லிக்காய் கொட்டை மற்றும் வசம்பு கட்டை மட்டும் ஏற்கனவே உபயோகப்படுத்தியதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். வசம்பு பொடி புதியதாக போட வேண்டும். இப்படி நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றி வைத்து குறிப்பிட்ட இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதன் மூலம் விரைவிலேயே அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய வழி கிடைக்கும். முழு மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருளால் அவர்களுடைய பிரச்சனை முற்றிலும் நீங்கும்.